கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த காலை தியானத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். 33ஆம் வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடன் பணிபுரிபவர்கள் மத்தியில் நாம் ஆண்டவரை அறிமுகப்படுத்த வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இந்த இயேசுவை தனிப்பட்ட முறையில் இரட்சகராக, ஆண்டவராக அறியாமல் இருந்தோம். ஆனால் யாரோ ஒருவரோ அல்லது கடவுளுடைய வார்த்தையை டிவி மூலமோ அல்லது வானொலி மூலமோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்திலோ அவருடைய வார்த்தையை கேட்டோம், ஆண்டவரை நம்பினோம். அப்பொழுது இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்ததை நாம் அனுபவித்தோம். அப்பொழுது இயேசுவின் மீது எப்படி புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினாரோ, அதே போல நம்முடைய பாவங்களை மன்னித்த கடவுள் தம்முடைய ஆவியை நம்மேலும் தங்க பண்ணுகிறார். அவர் தங்க பண்ணுவதன் நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவை மனதார நேசித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துவதற்காகத்தான் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்போது நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று பிதாவினிடத்தில் கேட்பீர்களானால் அவர் நிச்சயமாய் உங்களை நிரப்புவார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இயேசுவை கேளுங்கள். அவர் நம் மீது தங்கியிருக்கும்போது நாம் நிச்சயமாக பரிசுத்தமாக மட்டுமல்ல, கடவுளுக்கு பிரியமாகவும் வாழ்வோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.